அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. அதில் குறிப்பாக இப்போது மகா சிவராத்திரி வருது. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில கணிப்புகள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சிவராத்திரி வரதால ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை நம்புறதால ஏமாற்றம் அடைந்தாலும் கூட மனிதர்கள் மீது அதிகமான நம்பிக்கை கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாராவது சாதாரணமாக ஏதாவது பேசினாவே ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் துணையோடு சில கருத்து வேறுபாடு அப்பப்போ ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. தொழில்துறையினர் வியாபாரிகள் உங்களுக்கு திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும், உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக பல சிக்கல்களை தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக புதிய திட்டங்களை சிறிது காலம் தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது செய்யாமல் கொஞ்சம் காலம் தள்ளி வச்சு செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால கூட இந்த எச்சரிக்கையாக இருக்கலாம். இதோடு ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய சாதனைகளால் ஆசிரியர்களுக்கு நிறைய பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. கல்வித்துறையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வயிறு மற்றும் மார்பு பகுதிகளில் வலி ஏற்பட்டால் உடனே நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செய்வது தான் நல்லது. உடனடியாக நீங்கள் பார்க்கறது சிறப்பு. அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கு இயன்றவர மாலை நேரங்களில் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால, அதாவது நீங்கள் இவ்வளவு நாளாக வழிபட்டுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் எத்தனை தீபம் ஏற்றணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இப்போது இது போல் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முயற்சிகள் கைகூடுவதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமானதாக வந்து சேரும். நீங்கள் நம்பியவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை செய்வாங்க. எல்லா வகையிலுமே எல்லாவற்றிலுமே உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சுயதொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயதொழில், ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங் ஆகியவற்றை செய்யும்போது அந்த துறைகளில் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு சந்தோஷம் இளைய சகோதரர்கள் மூலமாக வரும். மகிழ்ச்சி இது எல்லாமே உங்கள் உறவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இது வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் அதிகமாக இருக்குங்க. வீடு இடமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை இதெல்லாம் நடத்துவீங்க. சொத்துக்கள் விற்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரவலான கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ நாள் வேலை தேடிட்டு இருக்கோம், எனக்கு எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பிய வேலை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில், கூட்டு தொழில் இரண்டுமே நன்றாக இருக்கும். மன வாழ்க்கையில் கணவன் மனைவி உயர்வு உங்களுக்கு இருக்க போகுது. இரண்டாம் திருமணம் மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்து இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். உயர்கல்வி நன்றாக இருக்கும். அப்பாவினுடைய அன்பு, ஆதரவு, பொருளாதார உதவி ஆகியவை எல்லாம் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் இவர்களுடைய வழிபாடை மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக நினைத்தது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வெற்றி, இன்னொரு பக்கம் நிறைய போராட்டம் இரண்டுமே இருக்கும். நீங்கள் நினைப்பது அனைத்தும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் நம்பியவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வாங்க. உங்களை நீங்களே டெவலப், அப்டேட் என இவை எல்லாமே செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. நீங்கள் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து அவர்களுக்காக காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் அதில் எப்படி முயற்சி செய்து அதில் முன்னேற்றம் காண முடியும் அப்படின்னு பாருங்கள். இதே போல் நிறைய நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு, சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொத்துக்கள் நல்ல விலைக்கு உங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அதை இப்போ நீங்கள் நல்ல ஒரு விலைக்கு நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். புதிய இடங்கள், புதிய சூழ்நிலைகள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும். உறவினர்களால் நன்மை, தேவையற்ற செலவுகள் மற்றும் பிரச்சனைகள் இவை எல்லாமே கலந்து தாங்க இருக்கும். நம்மளுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உறவுகளால் நிறைய நன்மைகளும் இருக்கும். அதே போல் அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும். வெளிநாட்டில் முதலீடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை அறியாத நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு செஞ்சிட்டீங்க அல்லது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க. அதே போல் நீங்கள் யாருக்காச்சும் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் 1க்கு 2 முறை யோசித்து கடன் கொடுக்கறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த கடன் உங்களுக்கு திரும்ப வருமா வராதா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதில் நீங்கள் எச்சரிக்கையோடு கடனை கொடுக்கறதும் வாங்கிறதும் நல்லது. மேலும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, இவை கீர்த்தி, இவை எல்லாமே காப்பாற்றப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆஞ்சநேயர் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரிசனம் ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை ராசிநாதன் 6ஆம் இடத்துல பலம் குறைந்து இருந்தார். இப்போது சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதால அவருடைய பலம் கூடி இருக்கிறது. அதனால் நினைத்த காரியங்களை முடிக்க முடியாதபடி இருந்த தடைகள் கூட விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காரிய சித்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. வீடு மனை யோகம் கண்டிப்பாக உண்டு. 10ல் கேது இருக்கிறதால வேலை, உத்தியோகம், வணிகம் மேன்மையாகவே இருக்கும். பெரியவர்களுடைய ஆசி உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இருக்கிறதால தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான கவனம் தேவை. சுக்கிர குரு பரிவர்த்தனை ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்தாலும் இரண்டும் பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறதால அந்த நன்மை இரட்டிப்பாகும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுகங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது உடல்நிலையில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தி சங்கடப்படுத்தலாம். சுபகாரிய முயற்சிகளில் சிறிய தடைகள் உண்டு. எதிலுமே அவசரப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. மனதில் கற்பனையான பயம் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். அதையெல்லாம் தகர்த்து எறிங்க. அது உங்களுக்கு போதும். சரி, மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, பரிகாரமாக சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது. அவர் நமக்கு இருக்கக்கூடிய பாதகங்களை நீக்கி சாதகமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்பி அவருடைய வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுடைய வீட்டில் விசேஷங்களில் அதிகமாக நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது உடம்புல, அதாவது ஒரு இரத்த அழுத்தம், நீரிழிவு பிரச்சனை, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை உடனே மருத்துவர்கிட்ட அணுகி நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது. நம்ம சிகிச்சை அப்புறம் எடுத்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம், பணம் இருக்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் இனிமேல் அந்த மாதிரி இருக்காதீங்க. கண்டிப்பாக உடனே மருத்துவரை போய் அணுகி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையான பலனையும் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்றாலும் 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசிக்காரங்க என்றாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. எல்லா 12 ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தகவல்களும் இருக்குது. இனிமேல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் கிடைக்கும். நன்றி நண்பர்களே.